நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Hi and welcome to Time Pass with me Vignesh Karthik. வர செப்டம்பர் 17ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருது. பொதுவாக பண்டிகை அப்படின்னாலே நம்ம விஜய் டிவியில் வந்து நிகழ்ச்சிகள்லாம் கலகட்டும் அப்படின்னு சொல்லலாம். அதில் ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா பட்டிமன்றம். நான் இப்போ ஆசிரியராக இருந்தேன், என் மாணவன் மதிக்க மாட்டேங்கிறான். என்ன பாடம் கேட்ட 2 பேர் முன்னாடி போகிறான், 2 பேரும் பேசிட்டு போகிறாங்க. ஏய் மாப்பிள்ள, இந்த ராமச்சந்திரன் நினச்சா பாவமா இல்லை? ஆமாம் மாப்பிள்ள, ரொம்ப பாவமாக இருக்குது. யார் பெத்த பிள்ளையோ, யார் வாத்தியாரை பற்றி கமெண்ட்டு, ஒரு ஜான் வயிற்றுக்கு மனுஷன் என்ன கத்துறாயா? அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே வந்து ரொம்ப விரும்பி பார்க்குற மாதிரி இருக்கும். அப்பா அம்மா சின்ன குழந்தைங்க தாத்தா பாட்டி எல்லாருமே பயங்கரமாக லைக் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் டாபிக்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதில் இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், நாட்டுக்கு தேவையான ஒரு டாபிக் அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன டாபிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உண்மையாகவே சந்தோஷமாக தான் இருக்கிறோமா இல்லை சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறோமா? இதுதான் வந்து டாபிக்கே. சூப்பராக இருக்குல்ல? மகிழ்ச்சியினுடைய வடிவமாக இருக்கிற விநாயகரை மையப்படுத்தி இன்றைய பட்டிமண்டப தலைப்பு, நாம மகிழ்ச்சியா இருக்கிறோமா இல்லையா? ஏன் மோகன சுந்தரம், நீங்க நகைச்சுவையா பேசுற மாதிரி நடிக்கிறீங்களா இல்ல உண்மையிலேயே பேசுறீங்களா? சார், மாமனார் வீட்டுக்கு போறோம் சார், என்ன நடிப்புன்றீங்க நானும் அவரும்? முதல் கேள்வி, என்ன மாப்பிள்ள ப்ரமோஷன் ஏதாவது வந்துதா? இவர் வேலை செய்யும்போது மாசம் மாசம் ப்ரமோஷன் வாங்கின மாதிரி என்ன வேலையில் வச்சுன்னுக்கிறதே பெரிய விஷயம். நடுவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுகி சிவம் ஐயா. அவர் தான் வந்து நடுவர். பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பேசினாங்க, ஃபன்னியாக பேசினாங்க, இன்டெலெக்சுவலாக யோசிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க. அண்ட் இந்த நிகழ்ச்சி வர விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு செப்டம்பர் 17ஆம் தேதி காலையில் 9 மணிக்கு நம்ம விஜய் டிவியில் வரப்போது. மிஸ் பண்ணாமல் பாருங்க. திடீர்னு பேப்பர் படித்தேன், என்ன ஆயிடுச்சு, ஒரு பெட்ரோல் பங்க்கில் ஒரே கலர் ஹெல்மெட் போட்டுன்னு 2 ஹஸ்பண்டு பெட்ரோல் போட்டு முடித்த உடனே ஒய்ஃபு மாறி ஏறிடுச்சிங்க. எப்படி நம்ம ஒய்ஃப் நம்ம கூட தான் வரும்ன்ற தைரியத்தில் வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டார். கொஞ்சம் தூரம் போன உடனே, என்னங்க புது ரோடா போறீங்கன்னு ஒரு குரல் கேட்குது பின்னாடி. குரல் நல்லா இருக்குதே, நம்ம ஒய்ஃப் இல்லையேன்னு திரும்பி பார்க்குறான். அது மூஞ்சி நல்லா இருக்குதே, நம்ம ஹஸ்பண்ட் இல்லையேன்னு. உடனே இவன் அடிச்சு அப்புறம் அவனை வர வச்சு ஒய்ஃபை எக்ஸ்சேஞ்ச் பண்ணினானுங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா விநாயகம் பிரதர்ஸ். டைட்டிலே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? ஷோ அதை விட இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க. வணக்கம். ஏ பால் டப்பா மூஞ்சி. குட் பாய். ஓகே சார், இட்ஸ் ஓவர். நீங்க கிளம்பலாம். வீட்ல போய் பண்ணிக்கோ. என்ன கான்செப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது இதுல இந்த குரூப்ல டூப் ரவுண்ட் இருக்குல்ல, ஒரு துறையை சேர்ந்த 3 பேர் வருவாங்க, அதுல ஒருத்தர் தான் டூப். அதே மாதிரி நம்ம சிர்ச்சா போச் டீம்ல இருக்கிறவங்கலாம் வேற ஒரு துறைக்கு போய் அங்க இருக்கிறவங்கலாம் பிராங்க் பண்றாங்க. இதுதான் வந்து ஷோவோட கண்டென்ட்டே. பயங்கர ஃபன்னியா, இன்ட்ரெஸ்டிங்கா, காமெடியா, லைவ்ல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அண்ட் இந்த ஷோ பாத்தீங்கன்னா நம்ம விஜய் டிவில செப்டம்பர் 17ஆம் தேதி காலையில 10 மணிக்கு வரப்போது. மிஸ் பண்ணாம பாருங்க. என்னங்க சார் ஃபங்க்ஷன்? அதுக்குள்ள போயிடலாம் சார். பத்துன்றதுக்குள்ள விஜய் மில்டன் அவர்கள் டைரக்ஷன்ல விக்ரம் ஹீரோவா பண்ணியிருக்காரு, சமந்தா ஹீரோயினா பண்ணியிருக்காங்க, ஏஆர் முருகதாஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூ விஜய் டிவிக்கு வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பேசியிருக்காங்க. படத்தை பற்றியும் அவ்வளோ ஜாலியாக அவ்வளோ ஜோவியலாக நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. அண்ட் இந்த ஷோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ப்ரோமோ சாங்கை எக்ஸ்க்ளூசிவாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் படத்தோட மேக்கிங் வீடியோஸையும் எக்ஸ்க்ளூசிவாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. நைட்டு உங்க பையன் தூங்கிட்டு காலையில எழுந்து பார்க்கும்போது நீங்க வேற கெட்டப்ல இப்படி நிக்கும்போது உங்ககிட்ட ஏதாச்சும் கேட்டிருக்காங்களா, யார் இது அப்படின்ட்டு? இவர் இல்லையே, எங்க அப்பா எங்க காணாம போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தேடினதெல்லாம் உண்டா? பையனை விட என் ஒய்ஃப் தான் நிறைய தடவை என்ன ஒரு மாதிரி வர விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு செப்டம்பர் 17ஆம் தேதி மதியானம் 2 மணிக்கு இந்த ஷோ டெலிகாஸ்ட் ஆக போது. மிஸ் பண்ணாம பாருங்க. வர விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம விஜய் டிவில 2 சூப்பரான படங்கள் உங்களுக்காக போட போறோம். அண்ட் அதுல முதல் படம் பாத்தீங்கன்னா ராஜதந்திரம். இந்த படத்தை வந்து அமித் டைரக்ட் பண்ணியிருப்பாரு, வீரா ஹீரோவா பண்ணியிருப்பாரு, ரெஜினா ஹீரோயினா பண்ணியிருப்பாங்க. ஒரு வித்தியாசமான ஒரு த்ரில்லர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆட்டம் அப்படி, இது பணத்துக்காக நான் ஆடுறாது. உலக தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக லைஃப் சூப்பராக தான் போயிட்டு இருந்தது. இவன் என் வாழ்க்கையில் வர வரைக்கும். விநாயகர் சதுர்த்தி சிறப்பு திரைப்படம். தூக்கட்டும். தெருமுழுக்க நம்ம ஆளுங்க பொருளோட தான் இருக்காங்க. என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அப்படியே தூக்கணும். அதானே எனக்கு வேணும். இனிமே நான் ஆடுறேன்டா கேம்.
புத்தம் புதிய திரைப்படம் ராஜதந்திரம். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஜீவா சுசீந்திரன் டைரக்ஷன்ல விஷ்ணு விஷால் ஹீரோவா பண்ணியிருப்பாரு, ஸ்ரீதிவ்யா ஹீரோயினா பண்ணியிருப்பாங்க, இமான் மியூசிக் பண்ணியிருப்பாரு. ஒரு கிரிக்கெட் பேஸ் பண்ண ஸ்கிரிப்ட்ல லவ், கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ், காமெடி எல்லாமே கலந்து ரொம்ப சூப்பரா பண்ணியிருப்பாங்க. கிரிக்கெட்ல கூட நல்ல ஃபியூச்சர் இருக்கு சார். நம்ம 2 பேரும் ஒரு நாள் கண்டிப்பா இந்தியாக்காக ஆடுவோம். அவன் அவுட் ஆனான்னு உனக்கு யாரா சொன்னா? இந்த படமும் வர விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம விஜய் டிவில டெலிகாஸ்ட் பண்ண போறோம். மிஸ் பண்ணாம பாருங்க. ராஜமௌலி இந்தியன் சினிமாவோட ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரீசெண்டா அவர் டைரக்ட் பண்ண படம் வந்து பாத்தீங்கன்னா பாகுபலி. எங்கள் கடவுள் அமரேந்திர பாகுபலியின் ரத்தம் நீ. ஜெய் மகிழ்மதி. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒரு மாசிவ் ஹிட் அப்படின்னு சொல்லலாம். பிரபாஸ் ஹீரோவா பண்ணியிருப்பாரு, தமன்னா ஹீரோயினா பண்ணியிருப்பாங்க, சத்யராஜ், ரம்யா கிருஷ்ணன் ஒரு பெரிய கேஸ்ட் அண்ட் க்ரூவே நடிச்சிருப்பாங்க. இப்போ வரைக்கும் படம் வந்து கலெக்ஷன்ஸ் அள்ளிக்கிட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட வந்து 600 கோடிக்கு மேலே வந்து கலெக்ட் பண்ணிருச்சு. அண்ட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி எல்லா லாங்குவேஜ்லையுமே சூப்பர் டூப்பர் ஹிட். இதுக்கு முன்னாடி அவர் டைரக்ட் பண்ண படம் வந்து பாத்தீங்கன்னா நான் இ. இதுல வந்து நான் இ ஹீரோவா பண்ணியிருப்பாரு, சுதீப் வந்து வில்லனா பண்ணியிருப்பாரு. ஒரு ஈஏ பேஸ் பண்ண ஒரு ஸ்கிரிப்டை வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லா, அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா, செம்மையா பண்ணியிருப்பாரு. இந்த படமும் தமிழ், தெலுங்கு, கன்னடா 3 லாங்குவேஜ்லயுமே சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு மனுஷனுக்கு ஞாபகம் வச்சு பிளான் பண்ணி அவனை அட்டாக் பண்ணுமா? அண்ட் இப்போ வந்து ராஜமௌலி வந்து நானி பாட்டு வந்து டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு டாக் வந்து வந்திருக்கு. ஏற்கனவே பாகுபலி பாட்டு வந்து ரிலீஸ்க்கு பெண்டிங். நம்ம ராஜமௌலி சார் டைரக்ஷன்ல அந்த படம் வந்து கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த டைம்லேயே வந்து நானி பாட்டு வந்து அவர் ஸ்டார்ட் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு டாக் வந்திருக்கிறது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் அப்படிதான் சொல்லணும். ஏன்னா பார்ட் 1 வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ அதுல இருந்து ஒரு சீக்வல் பார்ட் 2 வரும்போது கண்டிப்பா அதை விட டபுள் மடங்கு சூப்பரா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். என் கூடிய சீக்கிரம் படம் ரிலீஸ் ஆகி எல்லாருக்கும் ஒரு பெரிய ட்ரீட்டா இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. சித்தார்த், a very handsome chocolate boy அப்படின்னு சொல்லலாம். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி அப்படின்னு 3 லாங்குவேஜ்லயுமே அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் வந்து அவர் வச்சிருக்காரு. அண்ட் போன வருஷம் பார்த்தீங்கன்னா அவரோட படங்கள் எல்லாமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா ஜிகர் தண்டா. உன்னை சுற்றி வட்டம் போட்டு ஒரு கழுகு சுற்றிட்டு இருக்கு. என்கவுண்டர்னா வேறு பார்க்க உங்கள் ஏரியாவில் ஆள் சுற்றிட்டு இருப்பாங்க. எஸ்ஐ வரணத்தை கொளுத்தி விட்டுருக்கானே, எவ்வளோ நம்ப முடியாதுண்ணே. உனக்கெல்லாம் செத்தாத்தா பற்றி வரும். விசால் கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷன்ல சித்தார்த் ஹீரோவா பண்ணியிருப்பாரு. பாபி சிம்ஹா ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாரு. படம் வந்து ஒரு பயங்கர வித்தியாசமான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ட்ரெண்ட் செட்டிங் ஃபிலிம் அப்படின்னு தான் சொல்லணும். மியூசிக் சந்தோஷ் நாராயண் மியூசிக்ல பிஜிஎம் சாங்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ட் லக்ஷ்மி மேனன் எல்லா கேரக்டருமே வந்து அவங்களோட பாட்டு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். கண்ணம்மா கண்ணம்மா காதலிச்சாரா காளைக்கு கண்ண கட்டுனா சின்னதா சின்னதா பூத்திச்சி பூவா போக போக சல்லி கட்டுதான் ஒத்த கிளியே சொக்கிக்கிச்சு வித்த புலியே சிக்கிக்கிச்சு உள்ளத்தில விதைய போட்டுட்டான் இவன் உரத்த போட்டு வேற வளர்த்துட்டான் காலம் போடும் இந்த காதல் கோலம் இது காத்தடிச்சா
இந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவிய தலைவன் வசந்தபாலன் டைரக்ஷனில் சித்தார்த் ஹீரோவா பண்ணியிருப்பாரு. பிருத்திவிராஜ் இன்னொரு ரோல் பண்ணியிருப்பாரு, ஒரு முக்கியமான ரோல் அப்படின்னு சொல்லலாம். ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் சாங்ஸ் எல்லாமே செம்மையாக இருக்கும். ஒரு பீரியட் ஃபிலிம், நாடகத்தை பேஸ் பண்ண ஒரு ஸ்கிரிப்டை வந்து அந்த ஒரு பீரியட் நேட்டிவிட்டி மாறாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த மேக்கிங்லாம் பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ அப்சர்வ் பண்ணி சின்ன சின்ன டீட்டெயிலிங்கும் வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அண்ட் படம் வந்து ஒரு கிரிட்டிக்கலி வந்து சூப்பர் ஹிட்டான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். வெற்றி என்பது எனக்கு ஒரு கொண்டாட்டமே அல்ல. நான் காளியோட பாட்டுக்கு அடிமை. அவரோட வித்தை கடிமை. என் நிறவுகளையும் செய்யாக்க நினைக்கிறேன். உடம்பும் மனசும் ஒரே லயத்துல ஏங்கினா தான் அது நடிப்பு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சித்தார்த் அவர்களுக்கு ஒரு ரொம்ப நல்ல பேரை வாங்கி கொடுத்த ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். 100 மேடை கண்டவன். நான் நடிக்க மாட்டேன். காளி காளி காளி, எப்ப பார்த்தாலும் காளி, எல்லாத்துலயும் காளி. கூட்டம் தப்பின வார்த்தைனா இக்குத்தச தெரியல. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்குள் ஒருவன் லூசியா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஹிட்டான கன்னடா ஃபிலிமோட ரீமேக். அதில் சித்தார்த் அவர்கள் ஹீரோவாக பண்ணியிருப்பாரு. ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். டூவல் ரோல் பண்ணியிருப்பாரு. அண்ட் அதில் ஒரு கேரக்டருக்கும் இன்னொரு கேரக்டருக்கும் அவ்வளோ வாஸ்ட் வேரியேஷன்ஸ் காட்டியிருப்பாரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து 2 கேரக்டருமே வந்து அவ்வளோ ஆப்டாக சூப்பராக பண்ணியிருப்பாரு. நானாக நான் இருந்தேன், நடுவுல வந்து புட்ட தேனாக நீ இருந்த, தூரத்துல நின்னு புட்ட ஏண்டி ஏண்டி. What the fuck man? அடிக்காத திவ்யா. இப்படி எனக்கு ஓ மேல கிறுக்கு, தானா வந்த கணக்கு தலைகீழாய். ஒரு சாக்லேட் பாய் வந்து டோட்டலாக வேற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனில் பார்க்கும்போது வந்து பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தோணுச்சு. நான் வந்து தியேட்டரில் விளக்கு படிக்கிறேங்க. தியேட்டரு இல்ல, தியேட்டர். தியேட்டரு தியேட்டர் தியேட்டரு. How do you know, Divya? I love you. What? அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜில் ஜங் ஜக், பேரே செம்ம காமெடியாக இருக்குல்ல. அண்ட் அதே மாதிரி கதையை வந்து ஒரு அவுட் அண்ட் அவுட் ஒரு டார்க் காமெடி அப்படின்னு சொல்கிறாங்க. தீரஜ் வைதி அப்படின்ற ஒரு டைரக்ட் பண்ணுறாரு. இது வந்து அவரோட முதல் படம். விஷால் சந்திரசேகர் அவர் தான் மியூசிக் பண்ணுறாரு. அண்ட் இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் வந்து சித்தார்த்துக்கு வந்து ரொம்ப பிடிச்சி நானே ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாராம். ஸோ இது அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற 2வது படம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காதல் சொதப்பது எப்படி அப்படின்ற படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாரு. இதுதான் ஃபஸ்ட்டு படம் அவர் ப்ரொடியூஸ் பண்ணது. அதில் ஹீரோவாக பண்ணியிருப்பார். அதே மாதிரி இந்த படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணி ஹீரோவாகவும் வந்து பண்ணுறாரு. காதல் தேவங்கனக்கு காலம் போடும் கோலம் அட கண்டிருக்கேன் நானும், நித்த நித்த நீயும் அட ஜோடி சேர வேணும். கல் கண்டு பாரு அட மினுக்கிறவோ தோளு, நான் சீம தொற ஆளு என்ன தேடி வந்து சேரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
இந்த பார்வைகள் ஏன் இந்த மௌனங்கள் நெஞ்சுக்குள் காற்றின்மை உண்டாக்குதோ ஏன் இந்த வார்த்தைகள் ஏன் இந்த வாசனை நெஞ்சுக்குள் பேய் புயல் உண்டாக்குதோ காதுகள் மூடும் போதினிலும் மூளைக்குள்ளோடும் பாடல் ஒன்றாய் உள்ளத்தை மூடி வைத்திருந்தேன் நீ மட்டும் எப்படி உள்ளே சென்றாய் என்னோடும் நீயானாய் என்பானும் நீயானாய் காற்றாடியானே நடி ஏன் இந்த பார்வைகள் ஏன் இந்த மௌனங்கள் நெஞ்சுக்குள் காற்றின்மை உண்டாக்குதோ யாவும் பூட்டுகிறாய் பின்னே ஓடிடும் காட்சியெல்லாம் மின்னல் வேகத்தில் மாற்றுகிறாய் கண்ணுக்குள் என்னை உள்இழுத்து என் வாழ்வை புள்ளியாக்குகிறாய் என்னை நான் காக்க வரைந்திருந்த மாயக்கோடொன்றை நீக்குகிறாய் இது மெய் என்றோ பொய் என்றோ யோசிக்கும் முன் எந்த ஐயத்தை போக்குகிறாய் ஏன் இந்த பார்வைகள் ஏன் இந்த மௌனங்கள் நெஞ்சுக்குள் காற்றின்மை உண்டாக்குது ஏன் இந்த வார்த்தைகள் ஏன் இந்த வாசனை நெஞ்சுக்குள் பேய் புயல் உண்டாக்குதோ காதுகள் மூடும் போதினிலும் மூளைக்குள்ளோடும் பாடல் ஒன்றாய் உள்ளத்தை மூடி வைத்திருந்தேன் நீ மட்டும் எப்படி உள்ளே சென்றாய் என்னூலும் நீயானாய் என்பானும் நீயானாய் காற்றாடியானே நடி விட்டு விட்டு மின்னல் வெட்டும் சத்தமின்றி இடியடிக்கும் இருவர் மட்டும் நனையும் மழையடிக்கும் இது கால மழை அல்ல காதல் மழை ஒவ்வொன்றாய் திருடுகிறாய் யாருக்கும் தெரியாமல் திருடுகிறாய் முதலில் என் கண்களை இரண்டாவது இதயத்தை மூன்றாவது முத்தத்தை ஹே முத்தத்தை ஹே ஒவ்வொன்றாய் திருடுகிறாய் யாருக்கும் தெரியாமல் திருடுகிறாய் முதலில் என் பொய்களை இரண்டாவது கைகளை மூன்றாவது வெட்கத்தை வெட்கத்தை
நோகாமல் என் தோளில் சாய்ந்தால் போதும் உன்னுனி மூக்கை காதோடு நுழைத்தால் போதும் கண்ணோடு கண் பார்க்கும் காதல் போதும் இரு கண் கொண்ட தூரம் போல் தள்ளியிரு போதும் பெண்மையில் பேராண்மை ஆண்மையிலோ பெண்மை கண்டறியும் நேரம் இது காதலியே ஒவ்வொன்றாய் திருடுகிறாய் திருடுகிறாய் யாருக்கும் தெரியாமல் திருடுகிறாய் ஈரேழு மலர்கிறது இதன் பேர்தான் காதல் இதன் பின்னே எழுகிறது அதன் பேர்தான் காமம் மீசையோடு முளைக்கிறதே இதன் பேர்தான் காதல் ஆசையோடு அலைகிறதே அதன் பேர்தான் காமம் உள் மனம் தன்னாலே உருகுது உன்னாலே காதலுக்கும் காமத்துக்கும் மத்தியிலே ஒவ்வொன்றாய் திருடுகிறாய் திருடுகிறாய் யாருக்கும் தெரியாமல் திருடுகிறாய் முதலில் என் கண்களை இரண்டாவது இதயத்தை மூன்றாவது